நீலகிரி மாவட்டத்தில் பருவமழை மற்றும் பேரிடர் காலங்களில் அரசு அலுவலர்கள் எவ்வாறு பணியாற்றுவது என்பது குறித்து அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சிறப்பு பயிற்சி அளித்தனர். பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த ஒரு குழு உதகையில் நிரந்தரமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மீட்பு குழு துணை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். இப்போ நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேரிடர் சம்பந்தமான அண்ணா இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. டைரக்டர் சார், HOD சார்லாம் வந்திருக்காங்க. இது நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த அரசு அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் ஒரு வாரம் நடந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் டேட் இன்னைக்கு வந்து எங்கள் TNDRFோட டெமான்ஸ்ட்ரேஷன் அண்டு லெக்சர் கிளாஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாஃப் டே கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமான செயல்முறை விளக்கம் செஞ்சு காமிச்சோம். அவ்வளோ நேரமும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு UGC நிர்ணயித்த ஊதியத்தை வழங்க வலியுறுத்தியும் பணி நிரந்தரம் கோரியும் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி வளாகத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள பழைய இரும்பு கடையில் ரசாயன கொள்கலனை இரண்டாக உடைக்க முயற்சித்தபோது எதிர்பாராத விதமாக பாய்லர் தீப்பிடித்து எரிந்தது. அங்கிருந்த பொருட்களும் தீயில் எரிந்ததால் அந்த பகுதி முழுவதுமே புகைமூட்டமாக காணப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியான மயிலாறு அரசு ரப்பர் கழக தொழில்கூட வளாகத்தில் சுயம்புலிங்கம் என்பவர் 10 ஏக்கரில் பயிரிட்டிருந்த பல லட்சம் மதிப்பிலான வாழை அன்னாசி பயிர்களை காட்டு யானை கூட்டம் சேதப்படுத்தியது. இதனால் ரப்பர் தோட்ட குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் தோட்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். மதுரை பாண்டிக்கோவில் இலந்தைக்குளம் எல்காட் பூங்காவில் தேசிய பாதுகாப்பு படையின் தீவிரவாத தாக்குதல் தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட தேசிய பாதுகாப்பு படையினர் பங்கேற்று தீவிரவாத தாக்குதலை தடுப்பது, பிணை கைதிகளை மீட்பது போன்ற ஒத்திகையில் ஈடுபட்டனர். ஆம்பூரில் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த சிமிட்டி சரக்குந்து 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் சரக்குந்தின் அடியில் சிக்கிக் கொண்டார். தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடி உயிரிழந்த நிலையில் ஓட்டுநரின் உடலை மீட்டனர். புதுக்கோட்டை அருகே பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்திய கோழிகள் மற்றும் எலிகளை விரட்ட வயல்வெளிகளில் போடப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த அரிசியை உண்ட 7 மயில்கள் உயிரிழந்தன. இதற்கு காரணமான விவசாயியை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர்.